என்னப்பா இது? போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்ட? ஏற்கனவே இவளை பாத்திருக்கியா? வேலை முடிஞ்சிடும். நீங்க போங்க சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அம்மா, என்ன வேலைம்மா? ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியுமா. என்ன தெரியும்? ஐயா இப்பெல்லாம் வீட்டுல சரியா சாப்பிடறதே இல்ல. என்ன சொல்ற? கிச்சன்ல இருக்கிற தொட்டியில குப்பை தான் நான் பாக்குறேனேமா. இங்க பாரு வேலைம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்தவன் வேலைய பார்த்தவன் இருக்கணும். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். போ பேசாம. சரிம்மா. என்னாச்சு கல்பனா? ஏன் உங்களை திட்டுற? ஒழுங்கா பாத்திரம் தேய்க்கவே துப்பு கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஸ்பை வேலை பாக்குறான். என்ன, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருக்க மாதிரி வத்தி வச்சாளா? ஏன் இப்படி சொல்றீங்க? பொதுவாவே வீட்டுல வேலை செய்யறவங்க பொண்டாட்டிய பத்தி புருஷன்கிட்டயும், புருஷனை பத்தி பொண்டாட்டிகிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும். அதுக்கு கண்ணு, காது, மூக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வேலைக்காரங்க. சரி, அதை விடு. என்ன மதியம் போன் பண்ணிருந்த? அர்ஜென்ட்டா வேற வர சொல்லிருந்த? என்னன்னு தெரியல. ஒரு வாரமா வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு. வாந்தி வர மாதிரி கொமட்டிட்டு வருதுங்க. திடீர்னு புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது. என்னவா இருக்கும்? உங்க அம்மாக்கு போன் பண்ணியா? பண்ண. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க சொல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓ, இதுக்குதான் போன் பண்ணியா? ஆமா. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னங்க? என்ன ஒண்ணு சொல்லாம போறீங்க? என்ன சொல்லணும்? இல்ல, நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு ரியாக்ட் ஆகணும்ல. என்ன ரியாக்ட் ஆகணும்? நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பி பிராக்டிகல் கல்பனா. வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு ரியாக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? டாக்டர் கிட்ட போறோம்ல, அவங்க செக் பண்ணி சொல்லட்டும். பாசிட்டிவா இருந்தா 2 பேரும் ஒன்னா ஒரு நாள் உட்காந்து மாத்தி மாத்தி ரியாக்ஷன் கொடுத்துப்போம். சரியா? ஒரு 2 minutes, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போறோமா? எஸ், போறோம். No, sir. Sir, 2 minutes, sir. I'll be there, sir. Sir, please, sir. One second, sir. One second. கல்பனா, don't mistake me. நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ், நான் வரேன். ஹலோ சார். சார் வரேன் சார். சார் ப்ளீஸ் சார், I'll be there. வணக்கம். யார் நீ? உங்கள் ரகசியங்கள் அறிந்தவள். ஏன் ரகசியம் என்ன? அரின் கோவில், அலி கோவர், ஜுரோ பாதி மகோ பிரியே. இது வேண்டாமா? இன்னொன்னு சொல்லட்டுமா? மகோநத மமத ஸ்ரீஜாரி ரம்போ அபுகாலி ஆகோ பகோ பம்ஷ. நிறுத்து. ஏன் டென்ஷன் ஆறீங்க? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?
உள்ள வந்து சொல்லலாமா? வா. உனக்கு எப்படி என்னோட மந்திரங்கள் தெரியும்னு கேட்டேன். அதான் சொன்னேன்ல, என்ன சொன்ன? தங்களின் ரகசியங்கள் முழுவதையும் நன்றாக அறிந்தவள். என்ன பார்க்க ஆள் வர்றாங்க. நம்ம அப்புறமா பேசலாம். சரி, நான் அப்புறமா வரேன். ஐயோ, என்ன எங்க போற? நீங்க தானே அப்புறம் பேசலாம்னு சொன்னீங்க. ஐயோ, உனக்கு எப்படி என்னோட ரகசிய மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னு எனக்கு நீ சொல்லாம வெளியே போக முடியாது. அப்படின்னா நீ இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. ஒரு 10 நிமிஷம் பேசாம இரு. அதுக்குள்ள வந்தவங்கள நான் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் கிட்ட பேசுறேன். சரியாமா? ம். வணக்கம் சாமி. வணக்கம் தேவி. வாமா, உள்ள வா. வா. நல்லா இருக்கியா தேவி? இருக்கே சாமி. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல சாமி, இவ என்னோட ஃப்ரெண்ட் சரண்யா. சரி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இவளுக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? காதலன் கை விட்டுட்டு போனதுனால தூக்க மாட்டிட்டு சாக போயிட்டா. ஐயோ. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓஹோ. இவ மனச கொஞ்சம் சரி பண்ணணும் சாமி. அதான் உங்ககிட்ட பிரசாதம் வாங்கி கொடுக்கலான்னு இவளை கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஆ, ஒரு நிமிஷம் இரு. இதோ வரேன். சரிங்க சாமி. எனக்கு பயமா இருக்கு தேவி. ஹேய், ஒன்னும் பயப்படாத. எனக்கு ரொம்ப வேண்டிய சாமி உன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை உடனே சொல்லிடுவாரு. அவர் குடுக்கிற பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டா போதும், உன் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆயிடும். கைய நீட்டுமா. பிரசாதம். அபிஷேக பிரசாதம். வாயில போட்டுக்கமா. ஒரு நிமிஷம். இந்த பிரசாதத்தை போட்டுக்கிட்டா ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இங்க உட்காரணும். உன்னால முடியுமா தேவி? ஒன்னும் பயப்படாத. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வரும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். நீ தைரியமா சாப்பிடலாம். சாமி, இது என்ன பிரசாதம் சாமி? மன சமாதான பிரசாதம். புரியல. உன்னோட பிரச்சனை என்ன? அவளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவளோட காதலன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். அவன் இவகிட்ட வரணும். வருவான், கண்டிப்பா வருவான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இத சாப்பிட்டா மன சமாதானம் தானா வரும். சரிங்க சாமி. சாப்பிடுமா. இந்த இத கையில வச்சுக்க. இப்படி உட்காரு. ఈ విషయం నమ్మకం.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.